ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த கண்ணாடியை பற்றிலாம் யோசிக்காதீங்க. இது ஏதோ தேட்டர்லேருந்து 3Dட்டு வந்திருக்கானுங்க, 3D கிளாஸ். அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்காடு போகிறோம். வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு பயணம் கிளம்புறோமா? ஐயோ ஜி தரணி வந்தே ரொம்ப மாசம் ஆகுது. ஐயோ பிளானே கிடையாது, அப்படியே போகிறோம், போயிட்டே இருக்கோம். இது எப்படி சொல்றது, எத்தனை மணி ஒரு உனக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளான் கிடையாது எங்கள்கிட்ட. ஃபோன் பண்ணி சும்மா தரணியை கேட்போம், லீவ் போடுறேன்னு ஓகே சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே பேசாம எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம்னு போனோம். சரி ஓகே, அவனுக்கு ஃபோன் பண்ணோன்னு அதை கேட்டு கூப்பிடுறேன், கரெக்டாக கூப்பிட்டியா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் கிளம்பு. நீங்களும் சும்மா கேட்டு பார்க்கலாமே தான் நானே கேட்டேன். கேட்டு பார்க்கலாமே கேட்டா அவன் சரி எடுத்து கேட்டான். டக்குன்னு தோணுச்சியா, சரி ஓகே நம்ம இதுக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. கேட்டு இப்ப ஓகே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான், நீ லீவு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே எல்லாருமே பிளான் பண்ணோம். சரி ஓகே, இங்க பாரு, வெஸ்லி வீட்டுக்கு போல, நானும் வீட்டுக்கு போல, புருஷோத்தை மட்டும்தான் நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், வண்டியை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். இப்போ கூட என்ன தெரியுமா, நம்ம வெஸ்லி புருஷோத்தை விட்டு தப்பியா, வீட்டுக்கு போயிட்டானா, வீட்டுல போய் வண்டி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா வண்டி கூடுவாஞ்சேரியில இருக்குல்ல, ரிட்டர்ன் வரும்போது உன் வண்டியில நீங்க 2 பேரும் போயிடுவீங்க, இவனை அப்படியே விட்டுட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் வண்டியை விட்டு காசுக்காக தான் வீட்டுக்கு போறேன். நான் காசு அக்கௌண்ட் வந்துச்சு. அப்புறம் என்ன மயிருக்கு வீடு குட்டிங்க போய் பார்த்துட்டு தான் ஒரு தடவை வருவான்ல. நாங்களாம் வீட்டுக்கு சரி பாலாஜி என்ன சொன்னா, நான் அவனை கூப்பிட்டேன், பாலாஜி பாலாஜி வா பாலாஜி நம்ம வெளியே போயிட்டு வரலாம். எங்கடா போறோம், எங்கே போறோம்லாம் தெரியல, ஆனா போறோம், வரியா அப்படின்னு கேட்டேன். ஓகே நான் வந்துடுறேண்ணா அப்படின்னா. நான் முதல்ல அண்ணன்ட்ட ஒரு ஆபீஸ்ல கேக்குறல, ஆபீஸ்ல கேட்டுலாம் நான் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டுறேன். சரி ஓகே நீ அண்ணன் பேசிட்டு அவன் வரான்னு சொன்னா ஓகே சொன்னா நீ வா அப்படின்னு. சரி ஓகே நான் வந்துடுறேன். என்னன்னா லீவ் போடுறது, ஏதாவது சொல்றான் ஏதாவது. ஆமாயா, அவனை சொல்லிட்டு நீங்க பாட்டுல போயிட்டு இருக்கீங்க. அவன் எங்க, அவன் வீட்டுக்கு வரணும்ல, அவன் 5:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஐயா ஐயா அவனை கேட்கவே இல்லை, நீங்க பாட்டுக்கு அவனை வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. அவன் வர்றானா இல்லையான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பாய். அவன் வரான், வரானா, பாலாஜி வரான். அப்ப முடிஞ்சு. இப்ப அப்படியே யூட்டர்ன் போட்டு எங்க இருக்க பாரு போங்க. இல்ல எங்க அவன் கூட சரியா வரேன்ட்டான். நீங்க எங்க இருக்கீங்களோ அவன் வண்டி தான் வச்சிருக்கான். இல்ல அவன் கூட சரி வந்துருவானா, பெருங்குளத்தூர்ல அவனுக்கு ஒரு கால்ஸ் இருக்கான். 5:30 மணிக்கு சொன்னான். அதை நான் கேட்டுறேன் ப்ரோ 5:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு நான் வரேன் கேட்டுறேன். நீ வரதாவா ஆபீஸ் அப்படி இல்ல பாய், இப்ப நீ வர்றியா அவனும் வர்றானா, வீட்டுல ஏதாவது சொல்ல போறாங்க, இப்ப அவனையும் சேர்த்து. பாலாஜி வேற யாரையோ எங்கடா இருக்க, அதான் லாஸ்ட் கால்ல, அதுக்கப்புறம் காலைல தான் பாக்காதடா. அதுக்கப்புறம் ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா? நாங்க கிளம்பிட்டோம், கூட சரி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா வந்தா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். நீ பொறுமையாவே வாப்பா, நீ பொறுமையா வா, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. 10 நிமிஷத்துல வரேன்னா அவசர அவசரமா வராத, பொறுமையாவா பொறுமையாவா. கால் ரிப்பீட் ஆக போறா, பாத்து வாடா. சரி ரைட், பார்த்து எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாவா. ஓகே. இவ்வளவு டிராபிக் இந்த கலேஜ்ல வரணும். எங்க ரூட் பாத்துட்டு சொல்லு. உடுவாஞ்சேரியில தூக்குறோம் பாக்க. அப்படியே வெட்டி முறிச்சிட்டாரு, சவுண்ட் எல்லாம். வீட்டுக்கு அந்த வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வெயில போயிட்டு யாரா உன்ன வேகமா வர சொன்ன. இப்ப கட்டப்பை என்ன தலையிலேடா தூக்கிட்டு வந்தா, கட்டப்பை வண்டியில முன்னாடி போட்டு தூங்கிட்டு வந்த நாய் ஏசியை போட்டு நம்ம இங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கிடக்கும், இவர் ஏசியை போட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு வர்றாரு. ஏம்மா கொஞ்சம் கட் பண்ணுமா, மியூட் பண்ண முடியல. எவ்வளவுதான் சென்சார் வரும், பீப் சவுண்ட் போட்டுனே இருக்க முடியுமா? மினி கொஞ்சம் கட் பண்ணு, அப்புறம் கூப்பிடு. தம்பி வேணும், என்ன வேணும் அந்த செய்யணுமா, காலைல உட்காந்து ஷாப்பிங் வரமா, காலையிலேயே இது ஒரு பொழப்பாடா. எது வாழ்ந்துருக்கான் பாத்தியா, புத்தி பாரு, எதுவும் வாழ்ந்துருக்கான். என்னடா இது காட்டுறா, வேற எதுவுமே கிடைக்கல உனக்கு, இன்னும் சேப்ல வாங்கிட்டு வந்துட்டு அதுவும் 2 கையில
என்ன பாய் கையில பிடிச்சி சுத்துற? கைஸ் ரைட், இங்கே தான் இந்த பெட்ரோல் பங்க்ல அந்த ஒரு ஓரத்தில் படுத்து தூங்கணும். தூங்கி எழுந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே, அப்படியே இந்த ஹில்ஸ் நோக்கி போக வேண்டியது தான். இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கு. வாங்க அப்படியே ரன்னிங்ல பார்த்துட்டு மலைக்கு போகலாம். ஃபோனெல்லாம் எடுத்தாச்சா? உன்னிட்ட தான் கொடுத்தேன் தரணி ஃபோனு. எங்க அண்ணன் போனுக்கு உன் ஃபோனு ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. நைட்டெல்லாம் தேடிக்கிட்டே கிடந்தோம்ல. ஆமாமா ஒண்ணு உள்ளதா இருக்கு. ஃப்ரண்ட்ல யாருது ஃப்ரண்ட்ல ஒரு ஃபோனு கூட ஒன்னே ஒன்று இருக்கு. டிஸ்ப்ளே உடைஞ்சு போயிருக்கா? ஆமா ஆமா அது அது இருக்கு. அது காலி பாட்டு நிறைய இருக்கு. ஆனா உண்மையிலேயே வாட்டர் பாட்டில் தான். போன்ல சார்ஜ் இல்ல. சார்ஜ் கூட போட்டுக்கோ. சரி கூட சார்ஜ் போட்டுடலாம். அதுல போட முடியாது. கேபிள் தான். இந்த கேபிள் கிடையாது. டேய் ஏதாவது ஒரு கிட்டு சொல்லடா. இதோட 2வது தடவை போறோம் நம்ம ஏற்காடு. இப்ப நல்லா வருதுல. ஆனா நைட்டு தூங்கும் போது காத்தடிச்சுச்சு பாரு, நல்லா இருந்துச்சு. நானா படுக்க போகும்போது யோசிச்சுட்டு போனேன், எல்லாம் தூங்கட்டும், நாம அப்புறமா எழுந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு படுத்து தூங்கிடுவான். எழுந்து கேட்டா சாரிடான்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா பாலாஜி தூங்கினானா இல்லையானே தெரியல. நான் நல்லா தூங்கிட்டேன். ஆனா என்னன்னா அந்த லைட் வெளிச்சம் கண்ணில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 2வது தரையில படுத்தோன்னு அந்த மண்ணு ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு பாரு, அது வேற நரன்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கரெக்ட், எனக்கு அந்த 1/2 மணி நேரம் தான் கடுப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து எழுப்புனான் பாரு சாவி கேட்டு, அப்போ மட்டும்தான் எனக்கு படுக்கும்போது எனக்கு தூக்கமே வரலையா, இடமே செட் ஆகாதியா, பயமா இருக்கியா, பூச்சி போட்டு வந்தா கடிச்சிருந்து பயமா இருக்கியா பாரு தரணி. படுத்த 10வது நிமிஷம்ல எங்கேயா இருந்தாலும் எனக்கு சொர்க்கம் தான் தூங்கிடுவாரு. நான் தான் பக்கத்துல பைத்தியக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு தர்ணி காலையில எந்திரிச்சு எழுப்புறாரு. ஆனா எனக்கு முன்னாடி எழுந்துருவாரு. அது சுட்டு போற டைம் வந்தாலும் எழுந்து. அது என்ன வச்சிருந்தா மொபைல்ல அலாரம். டீ கடையா? ஏயா காரணம் இருக்கு போல, வேண்டான்னு சொல்றேன்னு நினைச்சேன். என்னடா ஏதோ சரி அந்த கடைக்கு நமக்கு இது ஆகாது போல, வேணாம் அப்படின்னு சொல்லி சரி டேஸ்ட் பிடிக்காது போலன்னு பார்த்தா கட்சியில தாண்டி வந்துட்டேன். டோல்கேட்டியா அடுத்த டோல்கேட்டியா? ஆமா அடுத்த டோல்கேட். நைட்டு மட்டுமே ஒரு 7 டோல்கேட்டு கட்டியிருக்கோம். இது 8வது டோல்கேட். இருக்கு பாத்துக்கலாம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ரா? புரியல. சேஞ்ச் ஆஃப்ல இருக்கப்போ அந்த பட்டன் அழுத்திடு. ஆனாச்சா லைட் பிளிங்க் ஆகுதா பச்சை கலர் லைட்டு? எங்க போறோம்னு தெரியாது, என்ன பிளான் தெரியாது, ஏறி உட்காந்துட்டேன். எங்களுக்கு எனக்கே தெரியாது பாய் பாய், நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏற்காடு இப்ப போறோம். ஏற்காடு இன்னும் எத்தனை கிலோமீட்டரா? 50 கிலோமீட்டரா? அப்படி நல்லாதான் தூங்கணும். இன்னும் தூக்கம் வருதுயா. விடிய காலையில தூங்குற தூக்கம் தான் செம்மையா இருக்கும். உங்க உடம்பு கூட்டு வந்துட்டானுங்க. எதுவா இருந்தாலும் போக்கா டீ குடிச்சோம்னா கொஞ்சம் தெரியும். ஏற்காடு ஃபில்டர் காஃபி போறோமா? உனக்கு லப்பலப்பன்னு வெளில வருமே. தர்ணிங்க அப்படிதான் ஒரு கோளாறு. சரி வாங்க டீ குடிப்போம். இன்னும் ஃபேக்கா? லாங்ல இருந்து பார்க்க ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே இருந்தா. ஓகே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். சொன்னீங்களா?
காஃபி தானே பாய் உனக்கு தரணிக்கு சொல்லலையா பாய் உனக்கு டீ தானே கைஸ் விடியும் போது மலை மேலே ஏறணும், ஹில்ஸ் ரோடு நல்லா இருக்கும்னு சொன்னானுங்க. பார்த்தா இன்னும் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். டீ கடையிலேயே தான் நின்றுட்டு இருக்கோம். வேறு இன்னைக்கு தான் ஒருத்தனா வெளில வர்றான் பாருங்க. அவ்வளோதான், விடிஞ்சே போச்சு ஃபுல்லாக, இன்னும் வரல. டேய் விடியும் போது மலை மேலே ஏறினா நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. நீங்கள் தான் விடிஞ்சே போச்சு, இன்னும் இங்கேயே என்ன பண்ணுறீங்க? யார் எழுப்ப வேண்டியது தானே? விடியும் போது என்னால் விடிஞ்சதுக்கப்புறம் என்னால் யாருக்கு ஏறணுன்றது தான் ஏறிடும். சேலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சேலத்துக்கு உள்ள போறேன். வாணியம்பாடி இன்னொரு 2.6 கிலோமீட்டர்ல ரைட் எடுக்கணும்பா. இது வாணியம்பாடி இல்லையா? வாணியம்பாடி ரோடு. வாணியம்பாடி ரோடா? சேலம் நல்லா இருக்குல்ல எங்க பேரு, செம்மையா இருக்குல்ல. அதான் பாதியை வெட்டி தள்ளிட்டானுங்க. எந்த ரோடுரா? எங்க போட்டானுங்க? ஃபுல்லா என்ன கம்ப்ளீட் பண்ணல ரோடு. காலங்காலத்துல பார்க்கும்போது செம்மையா பளிச்சுன்னு இருக்குல்ல. சாவு ஏன் சும்மா போற வண்டியெல்லாம் தீவி கிடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, பைத்தியம். ம் எனக்கு அப்படிதான், இந்த ரோட்லாம் வந்த மாதிரியே இருக்குதுன்னு தோணுது. சேலம், பேலூர், பாப்பநாயக்கம்பட்டி. ஓ இங்கே தான் இருக்க பாப்பநாயக்கம்பட்டி. வடிவேலு இல்லையே? வடிவேலு கிரிக்கெட் பாப்பநாயக்கப்பட்டி தலைவர். சத்யராஜ் படத்துல குழி நோண்டாதடா தண்ணி வருது சார், தட்டி தட்டி 5 அடி ஆழமாக்கிட்டா சார், தண்ணி வருது சார். சென்ட் ஆயிடுச்சு. அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். பிஸ்மில்லா பிரியாணி. காலையிலேயே பிரியாணியா என்கிட்ட இருக்கு. இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன், அனுப்பிட்டேன்னு சொல்லி. இது அயோத்தியா பட்டணம். உங்களுக்கு அனுப்பிடுங்க. சேலம் உள்ள இருக்கும் போல பாய். சேலம் டவுனுக்குள்ள இருக்கும். அதான் சரிங்க பாட்டு. நானே 1-2 வீடியோ தான் எடுக்கிறேன். அதுவும் காப்பி ரைட்டு கிளைம் வந்து மொத்தமாக என் சேனல் முடிக்கிட்டு போகணும். ஏற்கனவே அது அதில் பாதாளத்தில் இருக்கு, அது மொத்தமாக அழிஞ்சு போகணும். அதான ஆசை. பாட்டு போட்ட ஆமா நீ வாயால நீ பாடினா கூட அது காப்பி ரைட்டு கிளைம். ஆமா வா, அது கண்ணு பூசுதியா. ஏன்னா திருட்டு முழிக்கிற புருஷத்து புருஷத்து பாரு, கேமரா ஆன் பண்ண பிடிச்சி வச்ச பொம்மை மாதிரியே இருக்காயா. கடை பச்சை கலர் தெரியுதுல்ல, இதுல படுத்தோம் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து கொசு ஏதோ கடிச்சிதுன்னு சொல்லி வேணான்ட்டான்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான். அந்த பக்கம் போயிட்டு 50